ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே மசாலா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு. இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் மீனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு செய்யலாம். 3 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், 3 தக்காளி கட் பண்ணிக்கலாம், எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ஊறி நல்லா கரைக்க ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அது இன்னும் நல்லா கரைக்க ஈஸியாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனித்தூள் சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு தூள் வீட்டில் அரைக்கிறது. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரிக்கலாம், 10லேருந்து 12 பூண்டு பல், கருவேப்பிலை கொஞ்சம், தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், இது 3 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மாங்காய் கட் பண்ணிக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதையும் கட் பண்ணிக்கலாம். பூண்டை உரலில் போட்டு நம்ம இடித்து வச்சுக்கலாம். கட் பண்ணாதீங்க, நம்ம இடித்து சேர்க்கும் போது தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம குயிக்காக எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, நான் எதையும் அரைக்கலை. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், இது 3த்தையும் அதோட கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதோட கூட சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் தட்டி கூட வச்சுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இப்போ இது 3த்தையும் அதோட கூட சேர்த்துடலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதோட கூட நம்ம பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் அதோட கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இதோட கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி சொல்லியிருக்கேன். இதையும் அதோட கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்க சொன்னேன், இல்லைன்னா அடி பிடிக்கும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்குவோம். அடி பிடிக்காம கிளறுங்க. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இப்போ இதோட கூட உப்பு சேர்த்துக்கலாம்.
நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நுரை வரணும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு. இப்போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் மதியம் சாப்பிட போகிறீங்கன்னா, நீங்கள் காலையிலே மீன் குழம்பு வச்சிட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றப்போ மீனோட கூட அந்த புளிப்பு உப்பெல்லாம் ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மதியம் சாப்பிட்றதுக்கு காலையில் செய்கிறேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப கிளறாதீங்க, மீன் உடஞ்சிடும். இப்போ இதை சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம மசாலாலாம் ஏற்கனவே எண்ணெயிலே வதக்கிட்டோம். அதனால் இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. மீனும் சீக்கிரமாகவே வெந்துடும். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.